ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டியை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸ்லையும் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி இருந்தது. நிஃப்டி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. பிராட் மார்க்கெட்டில் மற்ற இண்டெக்ஸ் நெக்ஸ்ட் 50, பேங்க் நிஃப்டி, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லா இண்டெக்ஸுமே மோர் தென் 1%. பட் பிராட் மார்க்கெட்டில் இன்னைக்கு அவுட் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை சொல்லலாம், மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை நடந்தது. அதோட ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன். எஃப்ஐஎஸ் முக்கியமாக வெளிநாட்டு முதலீடு ஈர்க்கிறதுக்கு ஆர்பிஐ கொடுத்துருக்கிற ஒரு சில அதிரடி அனௌன்ஸ்மெண்ட் தான் முக்கியமான காரணமாக இங்கே பார்க்கலாம். ஸோ பேங்கிங் செக்டாருக்கு பாசிட்டிவ் நியூஸு, எஃப்ஐஎஸ்க்கு பாசிட்டிவ் நியூஸு, டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கிறது, இதெல்லாமே பிஎஸ்யூ பேங்க்ஸை நேரடியாக இம்பாக்ட் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயத்தோட இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வர சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கான ட்ரைனிங் செஷன் இருக்குது. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க, குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 23,242. முதல் விஷயம் என்னென்னா, ஓப்பன் ப்ரைஸுக்கும் க்ளோசிங் ப்ரைஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 20 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 23,259 இன்னைக்கு ஓப்பன், க்ளோசிங் ப்ரைஸு 23,242. கிட்டத்தட்ட ஒரு 17 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் நேத்தியோட க்ளோசிங்லேருந்து எடுக்கும்போது 119 பாயிண்ட் நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. பட் இன்னைக்கு மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான். முக்கியமாக பிஎஸ்யூ பேங்க் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி. முக்கியமாக இதில் நம்ம கவனிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஒரு பெரிய அளவுக்கு டைரக்ஷனே இல்லை. ஒவ்வொரு முறை மார்க்கெட் இறங்கும்போது நிஃப்டி கொஞ்சம் அதிகமாக இறங்குச்சு, இன்க்ரீஸ் ஆகும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு. பேங்க் நிஃப்டி மட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1130 பாயிண்ட் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல் இன்னைக்கு அதிகமாக ஃபாலோ ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன், பஜாஜ் ஆட்டோ, டெக் மஹேந்திரா, பாரதி ஏர்டெல், சிப்லா இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இறங்கியிருக்கு. பஜாஜ் ஆட்டோ முக்கியமாக ராஜீவ் பஜாஜ் ஃபின்சர்வ் போர்டில் விலகி இருக்கிறது ஒரு முக்கியமான ரீசன். மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி இது இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் செட்பேக். பஜாஜ் ஆட்டோவில் 0.3% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. டைட்டன் 2% கிட்ட இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓஎன்ஜிசி, என்டிபிசி, ஆயில் ப்ரைஸ் இன்னைக்கு ஆயில் சென்சிட்டிவ் கம்பெனிஸ்லாம் இம்பாக்ட் இருந்தது. பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், ஐஓசி, ஓஎன்ஜிசி, எனர்ஜி ஸ்டாக்ஸ், பவர் ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் டர்ன் ஆயிருக்கு. ஐடி செக்டர் ஓப்பனிங்கில் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது. H1B விசாவோட அமெரிக்காவோட கோர்ட் கொடுத்திருந்த ட்ரம்போட அனௌன்ஸ்மெண்ட்டை ரத்து பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனை இன்னைக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தது. பட் ஆனால் பெரிய அளவுக்கு ரியாக்ஷன் இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் நாஸ்டாக் இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸ். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் ஃபாலோ இருக்கிறது. இண்டிகோவுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட். ஏன்னா லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி இண்டிகோவுக்கு கொடுத்திருந்தது ஒரு காரணம். ரெண்டாவது புரோக்கரேஜோட அப்டேட் இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டில் வந்தது. இது எல்லாமே இன்னைக்கு நிஃப்டியில் டாப் கெய்னராக இண்டிகோ க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம். பட் இதில் அடுத்தடுத்த ஸ்டாக் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் கெய்னரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க். ஸோ மோர் தென் 2% இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பஜாஜ் ஃபினான்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பஜாஜ் குரூப்போட மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசனாக பார்க்கலாம். அடுத்தது மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு 1.3% கிட்ட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் சொல்லலாம். பிஐ இண்டஸ்ட்ரீஸ், மோதிலால் ஆஸ்வால், பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், பேடிஎம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 4% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் பெரிய அளவுக்கு ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா வீக்னஸ் இல்லை. நாக்ரி, இண்டஸ் டவர், ஐடியா, ஆயில் இந்தியா இந்த ஸ்டாக்ஸ்லாம் 1 to 2% இன்னைக்கு இறங்கியிருந்தது. இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ் தான் அதிகமான ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இன்னைக்கு மிட் கேப்ல இருந்தது. ஸோ இப்போ இதில் நம்ம செக்டார் பக்கம் வரும்போது செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்டாரை தவிர்த்து மற்ற எல்லா செக்டாருமே இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஐடி இண்டெக்ஸ் ஓப்பனிங்கில் கொஞ்சம் நியூட்ரலாக ஓப்பன் ஆகி கொஞ்சம் பையிங் டர்ன் ஆச்சு. பட் அது சர்வைவ் ஆகலை, நெகட்டிவாகவே க்ளோஸ் ஆயிருக்கு. நியர்லி 0.5% கிட்ட இறங்கியிருக்கு. பிரைவேட் செக்டார் பேங்க் 1.5%, பிஎஸ்யூ பேங்க் 3.6%. இந்த பிரைவேட் அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை டிரைவ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு நியூஸாக நம்ம என்ன மார்க்கெட்டில் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் நடந்த நியூஸ், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்த நியூஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம்.
பிஎஸ்யூ பேங்க்ஸோட ரேலி முக்கியமாக கிரெடிட் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும், பெட்டர் அசட் குவாலிட்டி, அட்ராக்டிவ் வேல்யூவேஷன், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரீசன். ரெண்டாவது ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் முக்கியமாக இன்னைக்கு பிஎஸ்யூ பேங்க்ஸ் மோர் தென் 3% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 4% மேலே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டார் ஆக்சுவலாக இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டோட இம்பாக்ட், இன்ஃப்ளேஷன் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும்ன்ற பேனிக், இன்ட்ரெஸ்ட் ரேட் அமெரிக்காவில் ஃபெடரல் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்ற ஒரு சிச்சுவேஷன், இதெல்லாமே இன்னைக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஐடி செக்டாருக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. இல்லை இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா டிஃபென்ஸ் அண்ட் ஷிப்பிங் கம்பெனிஸ். நான் மார்னிங் டெலகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் டிஃபென்ஸ் அண்ட் ஷிப்பிங் கம்பெனிஸ். மேபி டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இன்னைக்கு டேட்டா பேட்டர்ன் 10%, நிஃப்டி 500ல் இன்னைக்கு டாப் கெய்னராக க்ளோஸ் ஆகிருக்கிற ஒரு ஸ்டாக். இதை தவிர மற்ற டிஃபென்ஸ் அண்ட் ஷிப்பிங் கம்பெனிஸ்லையும் இன்னைக்கு வந்து பையிங் கொஞ்சம் அதிகமாகவே டான் ஆயிருந்தது. இதை தாண்டி இன்னைக்கு இம்பாக்ட் இருந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டார் பக்கம் வரும்போது சிடிஎம்ஓ ஸ்டாக்ஸில் இன்னைக்கு பையிங் இருந்தது. டிவிஸ் லேப், லாரஸ் லேப், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமாக இருந்தது. மேனேஜ்மெண்ட் போர்டு அதாவது பஜாஜ் ஃபின்சரோட மேனேஜ்மெண்ட் போர்டில் இருந்து ராஜீவ் பஜாஜ் விலகிறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ரெண்டாவது அடுத்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் போர்டில் எலெக்ஷனுக்கு மறுபடியும் அவர் நிற்கல அப்படின்ற ஒரு நியூஸு. இது வந்து இன்னைக்கு மேஜர் நியூஸாக பார்க்கலாம். பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் குரூப் கம்பெனிஸ் முக்கியமாக பஜாஜ் ஃபின்சர், பஜாஜ் ஃபினான்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு மிக்சட் சினாரியோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் டீல் நடந்திருக்கிற 3 ஸ்டாக்கு. ஒன்று அஜந்தா ஃபார்மா, கிட்டத்தட்ட 34 லட்சம் ஷேர்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு, 1024 கோடி ரூபா அளவுக்கு. எம்கியூர் ஃபார்மா 600 கோடி ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு பிளாக் டீல் ட்ரேட் ஆயிருக்கு. அதானி கிரீன் எனர்ஜி, முக்கியமாக அதானி குரூப் ஸ்டாக்ஸ் லாஸ்ட் வீக்ல இருந்து ஒரு சில நாள் 2-3 டேஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிளாக் டீல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதானி கிரீன் கிட்டத்தட்ட 2.15 கோடி ஷேர்ஸ், 1.3% ஈக்விட்டி வந்து பிளாக் டீல்ல கை மாறி இருக்கு. அதில் இன்னொரு அதானி குரூப் ஸ்டாக்ஸ்ல என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி 3050 கோடி ரூபா அளவுக்கு இன்டெலி ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற கம்பெனி வாங்குறதுக்கான ஒரு நியூஸ். இது ஒரு பிக் டீல் அதானி எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா. இதை தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்னைக்கு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிற கம்பெனி கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் 200 to 300 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். வாட்டக் வபாக் 250 கோடியிலிருந்து 600 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். டிபிஎல் திலீப் பில்கான் கைடன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறது. ரியல் எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நியூ சேல்ஸ் மைல்ஸ்டோன் ரீச் பண்ணியிருக்கிறது. இதெல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்தது. ஓலா எலக்ட்ரிக் தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக். இன்னைக்கு நியர்லி 5 to 10% இன்னைக்கு இன்ட்ராடேல பவுன்ஸ் பேக் ஆச்சு. ரெட்டிங்டன் ஆப்பிளோட WWDC 2016 அப்டேட் கொடுத்துருக்கிறது. ரெட்டிங்டன் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் நியூஸு வரப்போகிற அடுத்த செஷனுக்கான நியூஸு. இதில் நியூஸில் இருந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீல், அதானி எனர்ஜி, அதானி கிரீன் எனர்ஜி, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, SBI, டிவிஸ் லேப், லாரஸ் லேப், KNR, ரெட்டிங்டன், ஓலா எலக்ட்ரிக், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு அதிகமான அட்ராக்ஷன் இன்வெஸ்டர் சைடில் இருக்குது. ஸோ ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் பேங்கிங் செக்டாரில் ஓவரால் ஒரு ஸ்ட்ராங் பையிங். ஒரே துறையில் மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஃபோக்கஸ் இன்வெஸ்டர் ட்ரேடர் சைடில் இருந்ததுன்னு சொல்லலாம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா ஐடி செக்டார், மார்னிங்கில் மெட்டல் செக்டாரில் வீக்னஸ் இருந்தது. ஆஃப்டர்நூனில் ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக் இருந்தாலும் பட் அது பெரிய அளவுக்கு சர்வைவ் ஆகலை. ஸோ ஐடி செக்டார் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை கொடுத்தது நிஃப்டிக்கு. இன்னொரு பக்கம் பேங்கிங் செக்டார் புஷ் பண்ணாலும் பட் பெரிய அளவுக்கு லார்ஜ் ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ், ரிலையன்ஸ், HDFC பேங்க், இந்த ஸ்டாக்ஸ்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்காம போனது. நிஃப்டியால் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆக முடியல அப்படின்னு சொல்லலாம். இல்லை இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா காஸ்பி, அதாவது கொரியன் மார்க்கெட் இன்னைக்கு 7% மேலே இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ரொம்ப ஒரு ஹைலி வாலட்டைலான மார்க்கெட் குளோபல் ஏஷியன் மார்க்கெட்டில் இன்னைக்கு 7.5% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் ஜப்பானோட மார்க்கெட் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு 0.3%. மோஸ்ட் ஆஃப் த ஏஷியன் மார்க்கெட் எக்ஸப்ட் ஜப்பானை தவிர்த்து மற்ற எல்லா மார்க்கெட்டுமே மோர் தென் 1% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஆனால் ஆஃப்டர்நூன் யூரோப் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஒரு நியூட்ரல் டு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இன்னைக்கு ஓப்பன் ஆனது தான். செகண்ட் ஹாஃப்ல பெரிய அளவுக்கு பையிங் வரல எக்ஸப்ட் பேங்க் செக்டரை தவிர்த்து. இன்கேஸ் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து யூரோப் மார்க்கெட் ஒரு 0.5% 1% மேலே ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் இருந்திருந்தா மேபி நம்ம மார்க்கெட் ஒரு அட்லீஸ்ட் நிஃப்டி ஒரு 1% கிட்ட ரெக்கவர் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் யூஎஸ் லைவ் ஃபியூச்சர் இப்போ வரைக்கும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் சிக்னல், பாசிட்டிவ் ஓப்பனிங்கான சிக்னல். மேபி மறுபடியும் நம்ம நிஃப்டி சர்வைவ் ஆகுமா?
ஸோ லெவலை பொறுத்த வரைக்கும் இன்னியோட டே ஹை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். 23,300க்கு மேலே நிஃப்டி சர்வைவ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பவுன்ஸ் பேக்கான இண்டிகேஷன் இருக்கு. அதே மாதிரி இன்னையோட லோ தான் வரப்போற அடுத்த ட்ரேடிங் செஷனுக்கான ஒரு குரூஷியல் லெவல் 23,100. பட் இதில் நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 23,000 இப்போ வரைக்கும் உடையில அது பெரிய அளவுக்கு இந்த சப்போர்ட் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கு. இன்கேஸ் 23,000க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் அது ஒரு பெரிய ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, நியூஸில் வந்திருக்க கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவுக்கான ஃபியூயல் அடுத்த 80 நாளைக்கு தான் நம்மகிட்ட கையிருப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ். இது ஏன் அவர் இப்போ சடனாக இந்த நியூஸை கொடுத்துருக்கிறார் மினிஸ்டர் அப்படின்றது ஒரு கொஷின் மார்க். ஸோ சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக டர்ன் ஆகிட்டு இருக்கிறது நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலயமா பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட், ஆவரேஜ் பண்ணுறது, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா ஓவரால் மார்க்கெட் கண்டிஷனை அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டில் நீங்கள் சரியான முடிவு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.